திமுக அதிமுக கூட்டணியில் முக்கிய கட்சிகளுடனான தொகுதி பங்கீடு குறித்த செய்திகளை அடுத்தடுத்து பார்க்கலாம். திமுக கூட்டணியில் உள்ள மக்கள் நீதி மய்யம் தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை என அறிவித்துள்ளது. திமுகவுக்கும் மக்கள் நீதி மய்யத்துக்கும் இடையே 2 கட்டமாக தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இதில் 2 தொகுதிகளை அக்கட்சிக்கு ஒதுக்க முன்வந்த திமுக உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட வலியுறுத்தியது. இதுகுறித்து மக்கள் நீதி மய்யத்தின் தலைவர் கமல்ஹாசன் தலைமையில் அவசர ஆலோசனையும் நடைபெற்றது. இதனால் கமல்ஹாசன் என்ன முடிவெடுக்கப் போகிறார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் மக்கள் நீதி மய்யம் தேர்தலில் போட்டியிடவில்லை என கமல்ஹாசன் அறிவித்துள்ளார். மக்கள் நீதி மய்யம் தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை என கூறியுள்ள கமல்ஹாசன் அதற்கான காரணங்களை விவரித்துள்ளார். இக்கட்டான அரசியல் சூழலில் திமுக வழங்குவதாக கூறிய தொகுதி எண்ணிக்கையும் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட வேண்டும் என்ற பரிந்துரையும் தங்களுக்கு ஏற்புடையதாக இல்லை என அவர் கூறியுள்ளார். பேட்டரி டார்ச் என்பது தங்கள் அடையாளம் என கூறியுள்ள கமல்ஹாசன் எந்தவித ஆதாயமும் இன்றி தன்னோடு பயணிக்கும் தொண்டர்களின் உணர்வுகளை தன்னால் புறக்கணிக்க முடியாது என குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாட்டின் உரிமைகள் பறிக்கப்படும் போது எங்கே எங்கள் பங்கு என கேட்டது நல்ல சகோதரனின் அடையாளமாக இருக்க முடியாது என கூறியுள்ள அவர் தனது முடிவு தியாகமல்ல கடமை என தெரிவித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து அறிவாலயத்தில் திமுக தலைவர் ஸ்டாலினை கமல்ஹாசன் சந்தித்தார். இந்த ஆட்சி தொடர வேண்டும் என்று நினைப்பவர்கள் அது ஒரு தமிழ் குடிமகனின் உரிமை. அந்த நிலையிலும் ஒரு கட்சித் தலைவன் என்ற நிலையிலும் நான் எடுத்திருக்கும் முடிவு இந்த ஆட்சி மீண்டும் மலர வேண்டும், வர வேண்டும் என்பதுதான். இதில் வெளியிலிருந்து நாங்கள் ஆதரவு கொடுப்போம். ஆதரவு என்றால் அழுத்தமான ஆதரவாக இருக்கும், தோளாக இருக்கும். எங்க கட்சிக்கு என்று சுயமரியாதை பற்றி அவர்களுக்கு தெரியாததா? நான் அதை சொல்லணுமா? அவங்களுக்கு தெரியும். என்னை அவர்கள் பெருமரியாதையுடன் நடத்தி கொண்டிருக்கிறார்கள், நடத்துவார்கள் என்ற நம்பிக்கையும் எனக்கு இருக்கிறது. திமுக கூட்டணியில் தேமுதிகவுக்கு 10 சட்டமன்ற தொகுதிகள் ஒதுக்கப்பட்டு சென்னை அண்ணா அறிவாலயத்தில் ஒப்பந்தம் கையெழுத்தானது பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அக்கட்சி பொதுச் செயலர் பிரேமலதா விஜயகாந்த் திமுக கூட்டணி 200 தொகுதிகளுக்கும் மேல் வெற்றி பெற்று திமுக தலைவர் ஸ்டாலின் மீண்டும் முதல்வராக பதவியேற்பார் என்று கூறினார். தேசிய முற்போக்கு திராவிட கழகத்திற்கு 10 சட்டமன்ற தொகுதிகள் இன்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஏற்கனவே ஒரு ராஜ்யசபா ஏற்கனவே வழங்கப்பட்டுள்ளது. எனவே இந்த மதசார்பற்ற கூட்டணி மகத்தான வெற்றி பெற்று 200 தொகுதிகளுக்கு மேல் வெற்றி பெற்று அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் மீண்டும் முதல்வராக கட்டாயம் பதவி ஏற்பார் என்பதை இந்த நல்ல நேரத்தில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். தங்களுக்கு விருப்பமான தொகுதிகளின் பட்டியலை திமுக தலைமையிடம் கொடுத்துள்ளதாக தேமுதிக பொதுச் செயலர் பிரேமலதா விஜயகாந்த் கூறினார். விருத்தாச்சலம், ரிஷிவந்தியம், விருதுநகர் உள்ளிட்ட தொகுதிகளை கேட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். எந்தெந்த தொகுதியில் எங்களுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கிறதோ அந்த உத்தேச பட்டியலை நாங்கள் வழங்கி இருக்கிறோம். கேப்டன் ஜெயிச்ச முதல் தொகுதி விருதாச்சலம். கேப்டனுக்கு எதிர்க்கட்சி தலைவர் அந்தஸ்து கொடுத்தது ரிஷிவந்தியம். இது எல்லாமே அந்த உத்தேசிய பட்டியலில் இருக்குங்க. ஏற்கனவே ஜெயித்து இன்றைக்கு வரைக்கும் விசுவாசத்துடன் எங்களுடன் பயணிக்கும் அனைத்து எம்எல்ஏக்களுடைய அந்த தொகுதிகளும் உத்தேச பட்டியலில் இருக்கிறது. விருதுநகர் தொகுதியிலே விஜய் பிரபாகர் ஏற்கனவே போட்டியிட்டு இருக்கார். அந்த தொகுதியும் உத்தேச பட்டியலில் இருக்கு. திமுக கூட்டணியில் விசிகவுக்கு 8 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டு ஒப்பந்தம் கையெழுத்தானது. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக தலைவர் மு க ஸ்டாலினை விசிக தலைவர் திருமாவளவன் சந்தித்தார். அதனைத் தொடர்ந்து இருவரும் தொகுதி உடன்பாட்டில் கையெழுத்திட்டனர். அதன்படி விசிகவுக்கு 6 தனி தொகுதிகளும் 2 பொது தொகுதிகளும் ஒதுக்கப்பட்டுள்ளன. 2021 தேர்தலில் 6 இடங்களில் போட்டியிட்ட விசிக 2 தனி தொகுதி, 2 பொது தொகுதி என 4 இடங்களில் வெற்றி பெற்றது. ராஜ்யசபா சீட்டு கேட்டு தற்போது அழுத்தம் கொடுக்கவில்லை என விசிக தலைவர் திருமாவளவன் விளக்கமளித்துள்ளார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ராஜ்யசபா சீட்டு குறித்து விசிகவின் விருப்பத்தை பரிசீலிப்பதாக திமுக கூறியிருப்பதாகவும் தெரிவித்தார். ராஜ்யசபாவை நாங்கள் வெளிப்படையாக பேசினோம். அது நியாயமானதுதான். உங்களுக்கு தருவதற்கான
எல்லா தகுதியும் அல்லது எல்லா விதமான முகாந்திரமும் உள்ளது. அது பற்றி இப்போதைக்கு முடிவெடுக்க முடியாத நிலை இருக்கிறது. ஏனென்றால் இந்த இது முடிந்துவிட்டது. 4 இடங்களும் நிரப்பப்பட்டு விட்டது. 2028 4 இடங்கள் அல்லது 6 இடங்கள் காலியாகும், அல்லது அதற்கு பிறகு 2 வருடங்களுக்கு பிறகு காலியாகும். எனவே இப்போதைக்கு அதை பேசுவதிலே எந்த பொருளும் இல்லை என்று நாங்கள் அதற்கு உரிய அழுத்தம் கொடுக்கவில்லை. கேட்டிருக்கிறோம், பரிசீலிப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். திமுக கூட்டணியில் இடதுசாரி கட்சிகளுக்கு மட்டும் தொகுதிகளின் எண்ணிக்கை குறைக்கப்பட்டது ஏன் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் முன்னாள் எம்எல்ஏ பாலபாரதி கேள்வி எழுப்பியுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் சிபிஎம் தரப்பு குரலை திமுக தலைமை ஏன் காதில் போடவில்லை, கண்டுகொள்ளவில்லை என வினவியுள்ளார். தங்கள் வீட்டில் ஏற்பட்ட துக்கத்திற்கு கூட இத்தனை கலங்கியிருக்காத தோழர்கள் இன்றைய நாளில் அத்தனை துயரத்தோடு காணப்படுகிறார்கள் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் இடதுசாரிகளை ஒதுக்குகிறீர்களா அல்லது வேண்டா வெறுப்பாக கூட்டணிக்குள் வைத்திருக்கிறீர்களா என்ற கேள்விகளையும் பாலபாரதி முன்வைத்துள்ளார். அதிமுக கூட்டணியில் தமிழ் மாநில காங்கிரசுக்கு 5 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளதாக அக்கட்சியின் தலைவர் ஜி.கே. வாசன் தெரிவித்துள்ளார். அதிமுகவுடனான தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையின் நிறைவுக்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் சட்டமன்ற தேர்தலில் தாமரை சின்னத்தில் போட்டியிடப் போவதாக தெரிவித்தார். என்டிஏ கூட்டணி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையிலே சட்டமன்ற தேர்தலிலே போட்டியிடுவதற்காக வெற்றி தொகுதிகள் 5 தொகுதிகள் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி மூப்பனாருக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. ஒட்டன்சத்திரம், ஈரோடு மேற்கு, ராணிப்பேட்டை, கிள்ளியூர், கும்பகோணம் ஆகிய 5 தொகுதிகளிலே தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி போட்டியிடுகிறது. தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி இந்த தேர்தலிலே தாமரை சின்னத்திலே போட்டியிடுகிறது. அதிமுக கூட்டணியில் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கு 1 தொகுதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக அக்கட்சித் தலைவர் ஜான் பாண்டியன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து புதிய தலைமுறைக்கு பேட்டியளித்த அவர் ராஜபாளையம் தொகுதியில் போட்டியிடுவதாகவும் எந்த சின்னத்தில் போட்டி என்பது ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார். நீண்ட நாட்கள் கோரிக்கையான பட்டியல் வெளியேற்றம் குறித்து நாங்கள் போராடி கொண்டிருக்கின்ற நேரத்தில் ஒரு பொது தொகுதியை மகிழ்ச்சியோடு மனநிறைவோடு ராஜபாளையம் தொகுதியை நான் பெற்றிருக்கிறேன்.